வணக்கம். நான் விஜய் கிறிஸ்டோபர். நான் இந்த நிறைய லேண்டு விஷயத்தில் லே அவுட் பண்ணுறது, பில்டிங் பண்ணுறதில் பண்ணிகிட்ருக்கோம். இப்போது தமிழகத்தில் நில மோசடி பண்ணுறது வித்தியாசமான முறையில் பண்ணுறாங்க. ஒன்று, போலியான ஆவணங்கள் வச்சு பண்ணுறாங்க. அதாவது ரமேஷ்னு இன்னொருத்தர் கொண்டு அதே பேரை கொண்டவரை வச்சு பண்ணியிருந்தாங்க. இன்னொன்று பட்டா ரெவன்யூவில் மாற்றிடுறாங்க. இந்த மாதிரி கோயில் நிலங்களை, புறம்போக்கு நிலங்களை, கவர்மெண்ட்டுக்கு சொந்தமான நிலங்களை அதை பட்டாவை அனுபவத்தில் கொண்டு போலியான பட்டாவை வச்சு அனுபவிக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் என்ன ஆகிடுதுன்னா, ஒரு ஏழையோடைய இடத்த என்ன பண்ணிடுறாங்கன்னா, அவனுடைய சக்திக்கு, அதாவது ஒரு ஏழையோடைய இடத்த இருக்குதுன்னா அதை கொஞ்ச நாள் கவனிக்காம விட்டாங்கன்னா அந்த இடத்த இவங்க அட்டையை போட்டு ஒரு போலியான ஆவணம் பண்ணிடுறாங்க. பண்ணிவிட்டு அப்போ அந்த உண்மையான உரிமையாளர் ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு அவனுக்கு நாலேஜ் இல்லாமல் போயிடுது, பண வசதி இல்லாமல் போயிடுது, மேலே கோர்ட்டுக்கு போகிறதுக்கு வசதி இல்லாமல் போயிடுது. இப்போ நம்மளே போலீஸ் ஸ்டேஷனில், அதாவது பாதிக்கப்பட்டவருடைய சைடில் போய் ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்தா அவங்க என்ன பண்ணுறாங்க, இது சிவில் சம்மந்தப்பட்ட வழக்கு, நாங்கள் ஒன்றுமே பண்ண முடியாதுன்றான். லேண்டு வச்சு இருக்கவன் பெரிய பெரிய கோடீஸ்வரனை தான் உடனே கோர்ட்டுக்கு போகலாம், இல்லைனா நிறைய பேரை ஒரு 10 பேரை கூப்பிட்டு தாக்கலாம். ஆனால் இருக்கிற இடத்த இன்னொருத்த காம்பவுண்ட் வால் போட்ட பிறகு அதை என்ன பண்ணிடுறாங்க, சிவில் ஆக்கிடுறாங்க. சிவில் வந்தனால பாதிக்கப்பட்டவனுடைய ஃபேமிலியில் அந்த லேண்டுக்கு ஒன்று பண வசதி இருக்காது, இல்லைனா குடும்பத்தில் ஒத்துமை இருக்காது. அப்படி இருக்கிறதுனால அந்த இடத்த திருப்பி அவங்களால மீட்க முடியாமல் போயிடுது. ஸோ இதை சிவில் வேலை அப்படின்னு தள்ளி கழித்து போலீஸ் ஸ்டேஷனில் அனுப்பிச்சுடுறாங்க. நல்லாவே தெரியும் இவங்க 1940 கூட ரெக்கார்டு வச்சுருப்பாங்க. ஆனால் இது என்ன பண்ணிடுறாங்க, இப்போ யார் ஆட்டையை போட்டாங்களோ அவங்களுக்கு சாதகமாக தான் இப்போது போலீஸ் ஸ்டேஷன்லேயும் சட்டத்துலேயும் நிறைய இடம் இருக்குது. ஒருத்தன் தப்பு பண்ணுறது தெளிவாக தெரிஞ்ச உடனே ஆக்ஷன் எடுக்கிற மாதிரி புதிய சட்டத்தை இந்த புதிய தாவேகா கவர்மெண்ட் எட்டுவணுங்கிறது எங்களோட கோரிக்கை. ஒரு சுத்தமான லேண்டு இந்த இடத்துல தான் வருது, இதோட ஆரிஜின்ங்கிறது ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஆனாலும் இன்னொருத்தன் அதை ஆட்டையை போட்டு இருக்கிறதுனால அதை கோர்ட்டுக்கு போய் பார்த்துக்கங்கன்னு வழி அனுப்பிச்சதுனால ஈஸியாக நிறைய பேர் இப்போ சும்மா அந்த இடத்த போய் அதனால் பண்ணிடுறானுங்க. இது தேவையில்லாமல் போலி ஆவணங்கள் போகிறதுக்கும், தேவையான அடுத்தனுடைய வாழ்க்கையை அழிக்கிறதுக்கும். ஒருத்தன் ஒரு ஏழைக்கு ஒரு 3 சென்ட் இடங்கன்னா அதே கூட ஆட்டையை போட்டுறானுங்க, இல்லை ஒரு 3 ஏக்கர் விவசாயம் தான் அதே ஆட்டையை போட்டுறானுங்க. போட்டுட்ட பிறகு அவனை போலீஸ் ஸ்டேஷனில் சரியான தண்டனை கிடையாது, அதனால் தைரியமாக பண்ணுறாங்க. ஸோ நம்மளுடைய தமிழகத்தில் புதிய சட்டத்தை ஏற்றி உடனே தண்டிக்கணும். அது கோர்ட்டுக்கெலாம் போகிற அளவுக்கு பண்ணாமல் உடனே இந்த தப்பு இருந்ததுன்னா இதுக்கேற்ற தண்டனை அனுபவிக்கிறதுக்கு பண்ணால் தான் இந்த டபுள் டாக்குமெண்ட் போடுறது, போலியான ஆவணங்கள் தயாரிக்கிறது, இந்த மாதிரி ரெவன்யூ ரெக்கார்டு திருத்தலாம் நிறைய பேர் பண்ணுறாங்க. அது நிறுத்தப்படும். இது ஏழைகளுடைய வாழ்க்கையில் ரொம்ப ஒரு மோசமான சூழ்நிலை. எல்லாராலையும் போய் கோர்ட்டுக்கு அலைய முடியாது. ஒரு கோர்ட்டுக்கு போனீங்கன்னா 50,000 கேட்குறாங்க ஒரு அட்வொகேட்டு, இல்லைன்னா ஹைகோர்ட்டு போனால் லட்சக்கணக்காக கேட்குறாங்க. லேண்டை ஏற்கனவே இழந்தவன் இன்னும் எங்கே போய் இழப்பான்? வீட்டில் உள்ள நகையெல்லாம் எடுத்து திருப்பி அவன் வச்சு திருப்பி இருக்கதும் போயிடும். ஸோ தமிழக அரசு இதுக்கு ஒரு புதிய சட்டத்தை ஏற்றி போலியான ஆவணங்கள் மூலம் இதில் போன கவர்மெண்ட்டோடைய மக்கள் தான், அரசியல்வாதி தான் நிறையா பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்காக தான் ஜெயலலிதா அம்மா என்ன பண்ணாங்கன்னா சிசிபின்னு ஒரு சட்டமே கொண்டு வந்தாங்க. அது அப்படியே நீர்த்து போக வச்சுட்டாங்க. திருப்பி அதுக்கு ஒரு உயிர் ஓட்டம் கொடுத்து சட்டத்தை ஸ்ட்ராங் படுத்தி ஸ்டேஷன்லேயே உண்மையான ஓனரை கண்டுபிடிச்சி ஸ்டேஷன்லேயே ஒரு அட்வொகேட், ஒரு சீனியர் அட்வொகேட்டோ இல்லை ஒரு அரசு வழக்கறிஞர் அந்த பிபிஓ அவங்க சர்டிஃபிகேட் பண்ணுற மாதிரி, இந்த இடம் இவங்களுக்கு தாங்க அது சர்டிஃபிகேட் பண்ணுற மாதிரி அழகாக எடுத்துடலாம். அதை எடுத்து சர்டிஃபிகேட் பண்ணி மீட்டு கொடுக்குறது தமிழக அரசுக்கு ஒரு நல்ல ஒரு இதுவாக இருக்கும். பல பேர் போலியான ஆவணங்கள் போட்டு பல இடத்த சென்னையில் முக்கியமான இடத்தெல்லாம் அட்டை போட்டு வச்சுருக்காங்க. அப்போ தான் அவங்களுக்கும் பயம் இருக்கும், திருப்பி அந்த இடத்த மீட்டால் தான் இனிமேல் அந்த தப்பு பண்ண மாட்டாங்க. மெயினாக அதில் பண்ணுறது எல்லாமே அரசியல்வாதி தான், பெரிய பெரிய மினிஸ்டருடைய பினாமி தான் இருக்குது. இது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அதை செயல்படுறதுக்கோ அதை போராடுறதுக்கோ யார்கிட்டையுமே ஒன்று போலீஸ் அதிகாரம் இருக்கணும், இல்லை பண வசதி இருக்கணும், இல்லை கோர்ட்டில் அட்வொகேட்டாக இருக்கணும். இது 3 இல்லாதனால பல பேருடைய இடத்த நிறைய பேர் இன்றைக்கி இழந்துட்டாங்க. பாதிக்கப்பட்ட யாராக இருந்தால் எனக்கு உடனே கால் பண்ணுங்கள்.